அன்புள்ளம் கொண்ட உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். தஞ்சையிலிருந்து புஷ்பநாதன். வேப்ப மரம் உடம்புக்கு, அதில் வேப்ப மரத்துக்கு கீழே நம்ம நின்று அந்த வேப்ப மர காற்றை சுவாசித்தோம்னாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது ஒன்று. அது வேப்பங்கொழுந்த காலையில் பிச்சு வெறுவயத்தில் சாப்பிட்டோம்னா அந்த வயிறும் சுத்தமாக இருக்கும், பூச்சிகள் இருக்காது. அப்புறம் நல்லபடியாக சுகர்லாம் குறையும்பாங்க அந்த கொழுந்தை பிச்சு சாப்பிட்டா. ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். தாயாக வணங்கக்கூடிய, தெய்வமாக வணங்கக்கூடிய மரம் வேப்ப மரம். அது ஒன்று. இது வில்வ மரம். வில்வ மரம் சிவனுக்கு ரொம்ப உகந்தது. வில்வ இலையால் அர்ச்சனை செய்யும் பொழுது சிவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரும்பாங்க. மகிழ்ச்சி அடைஞ்சு நம்ம கெட்டதெல்லாம் கிடைக்கும், நல்லது நடக்கும்பாங்க. வில்வம் சிறப்பானது. இது சுண்டக்காய் செடி. சுண்டக்காய் செடி ரொம்ப நல்லது. சுண்டக்காய் வத்தல் போட்டு அந்த வத்தலை வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிடும் பொழுது வயிற்றில் உள்ள பூச்சிகள், வயிறை சுத்தப்படுத்துறது. சுண்டக்காய் நார்மலாகவே பச்சை சுண்டக்காவை நல்லபடியாக பறித்து அதை நசுக்கி அதை ஒரு பிரட்டுவாங்க. சிறப்பாக இருக்கும். இஞ்சி சோம்பு ஜீரகம்லாம் போட்டு ஒரு பிரட்டுவாங்க, தூள் போட்டு. அருமையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்கும். அந்தாண்ட தான் மாமரம், அதான் தெரியும். முக்கணியில் ஒன்று. சந்தோஷம். அதை பற்றி ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது பப்பாளி. ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்ல ஆரோக்கியமானது பப்பாளி பழம். அதை காயை கூட சீவி வெட்டி இந்த சவுச்சவு செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குப்பைமேனி. அதாவது இந்த உடம்பு இனிமேல் ஒன்றும் சரிப்பட்டு வராது, அது குப்பைக்கு தான் போகும் அப்படிங்கிற சூழலில் கூட உள்ள உடம்பை கூட ரொம்ப ஆரோக்கியமாக ஆக்கக்கூடிய தகுதி உடையது குப்பைமேனி. காலையில் இந்த வயிற்று பிரட்டல், இந்த மாதிரி வாந்தி, இந்த மாதிரிலாம் உமுட்டுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு 10 இலையை பிச்சு, பெரியவங்களாக இருந்தால் 10 இலையை பிரித்து கழுவிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு கல் உப்பு வச்சு அப்படி சுருட்டி நல்லா மென்று வெறும் வயிற்றில் அழகாக நல்லா மென்று அந்த சாரை முழுங்கி இது பண்ணாக்கா அந்த சளியெல்லாம் குறையும். அதை நல்லா அது மென்று முழுங்கும் பொழுது, நல்லா மென்று முழுங்க முடியலன்னா அடித்து அப்படியே குடிக்கலாம். குடித்தா சளியெல்லாம் வாய் வழியாக வந்துடும், வாமிட்டா. இல்லைன்னா மோஷனில் போயிடும் சளியெல்லாம். குழந்தைங்களாக இருந்தால் 2-3 இலை தான் வைக்கணும். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 7-8 இலை 9 இலை வைக்கலாம். ரொம்ப நல்லது. பார்ப்போம். இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய வேண்டும்னு எம்பெருமான் ஈசனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன் உறவுகளே, வாழ்க வளமுடன்.